Hi friends, this is Hema. Welcome back to our channel YouTube's. ப்ரீவியஸ் வீடியோவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கோர்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணோம். அதோடைய கண்டினியூஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதர் தென் இன்ஜினியரிங் கோர்சஸ் என்னெல்லாம் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஜஸ்ட் லைக் மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் மாதிரியே நிறைய கேரியர் ஆப்ஷன் வந்து பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. லைக் இன்டெகிரேட்டட் லா கோர்சஸ் பண்ணலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆடிட்டர் ஆகணும்னா நீங்கள் ஒரு சிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் பைலட் ஆகணும்னா என்னென்ன ஏவியேஷன் கோர்சஸ் இருக்குது, ஒரு மெர்ச்சன்ட் நேவி அல்லது இந்தியன் நேவியில் எப்படி ஜாயின் பண்ணலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படிங்கிறது ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இன்ட்ரெஸ்டிங் ஒன் ஏவியேஷன் கோர்சஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க ஏவியேஷன் கோர்ஸ் பண்ணலாம். ஏன்னா மெயினாக இந்த ஏவியேஷன் கோர்சஸ்க்கு தேவை வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் 12th எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் டு டூ ஏவியேஷன் கோர்சஸ். ஏவியேஷன் கோர்சஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பறக்கணுமா, நீங்கள் ஒரு கமர்ஷியல் பைலட் ஆகணுமா அப்படின்னா என்னென்ன ஏவியேஷன் கோர்சஸ் படிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏவியேஷன் கோர்சஸ் வந்து பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் 3 years டியூரேஷன்லேயும் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்ஜினியரிங்லேயும் பிடெக் 4 years டியூரேஷன்லேயும் இருக்குது. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் 3 years டியூரேஷனில் இருக்கிற கோர்சஸ் வந்து பிஎஸ்சி ஏவியேஷன், பிஎஸ்சி ஏவியேஷன் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ். இன்ஜினியரிங்கில் என்னென்ன ஏவியேஷன் கோர்சஸ் இருக்குன்னா, பிடெக் இன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் 4 year டியூரேஷன், பிடெக் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் 4 years டியூரேஷன். ஏவியேஷன் கோர்ஸில் 2 விதமாக நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பைலட் ஆகலாம். ஒன்று வந்து கமர்ஷியல் பைலட், இன்னொன்று வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அதாவது கமர்ஷியல் பைலட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நீங்கள் ஒரு 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது ஷெட்யூல் பைலட், நான் ஷெட்யூல் பைலட்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ கமர்ஷியல் பைலட் அப்படிங்கும்போது நீங்கள் ஷெட்யூலில் இருக்கிறது வந்து நீங்கள் இந்தியன் ஏர்லைன்ஸ் லைக் இந்தியன் ஸ்பைஸ் ஜெட் அல்லது ஏர் இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு பைலட் ஆகிறது. இன்னொன்று வந்து நான் ஷெட்யூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஃப்ளைட் சார்ட்டர்ட் பிளைன்ஸ் அல்லது ஏர் ஆம்புலன்ஸ், இதில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி நீங்கள் ஒரு கமர்ஷியல் பைலட்டாக ஒர்க் பண்ணலாம். கமர்ஷியல் பைலட்டாக நீங்கள் ஆகணும்னா என்ன எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரிலாம் படிக்க வேண்டாம். உங்களுடைய 12th மார்க்ஸ், மினிமம் குவாலிஃபைட் மார்க்ஸ் இருந்தாலே போதும். ஆனால் 12th ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த கமர்ஷியல் பைலட்டாக நீங்கள் ஆகணும்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட்டாக இருக்கணும் ஃபார் ஃப்ளையிங்க்கு. ஏவியேஷன் கோர்ஸ் வந்து ஆஃப்டர் 12th அப்புறம் படிக்கிறது வந்து ஏன், என்ன மாதிரி ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன் வந்து நல்ல ஒரு எக்ஸலண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஏவியேஷன் கோர்ஸ்க்கு. ப்ளஸ் யூ கெட் டு ஒர்க் அட் அமேசிங் லொக்கேஷன் அண்டு ப்ரில்லியன்ட் நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இது ரெண்டுமே அமேசிங் லொக்கேஷன்ஸ் அண்டு இந்த ப்ரில்லியன்ட் நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கிட்டே நல்லா சம்பாதிச்சுக்கிட்டே நல்லா ஒர்க் பண்ணலாம். செகண்ட் மெத்தட் டு பிகம் எ பைலட் இன் இந்தியா, அது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட். இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் ஆகிறதுக்கு உங்களுக்கு மொத்தம் 4 ways இருக்குது. அதில் முதல் ஒன்று, ஆஃப்டர் 12th நீங்கள் முடித்த உடனே இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் நீங்கள் பைலட் ஆகணும்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி மூலமாக நீங்கள் போகலாம். இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி வந்து ஒரு எஸ்டீம்டு ஆர்கனைசேஷன் ஃபார் ஃப்ளையிங் ஸ்பேஸ். இந்த என்டிஏ கண்டக்ட் பண்ணுறது யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஒரு 3 years ட்ரைனிங் வந்து என்டிஏ நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் எடுத்துக்கிடணும். ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் அந்த ட்ரைனிங்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெர்மனன்ட் கமிஷன் ஆஃபீஸர்ஸ் அல்லது பைலட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை போஸ்ட் பண்ணுவாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பைலட் ஆகணும்னா மொத்தம் 4 வழிகள், 4 ways இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் தான் நம்ம பார்த்தது நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி. இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு நம்மளுக்கு டிகிரி தேவையில்லை. 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தா போதும். அதர் 3 ways இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ், என்சிசி என்ட்ரி அண்ட் ஆஃப்காட். இந்த 3 ways மூலமாகவும் நீங்கள் ஐஏஎஃப்ல ஃப்ளையிங் ஆஃபீஸராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம்.
இந்த சிடிஎஸ்சி, என்சிசி, ஆஃப்காட் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் டிகிரி ஹோல்டர்ஸ் வந்து சிடிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். கமர்ஷியல் பைலட் வந்து ஸ்டைஃபனோடையே 25,000 பெர் மந்த் வாங்குவாங்க. அவங்களுடைய கிரேட் கூட கூட அவங்களுடைய சேலரியுமே கூடும். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் வந்து அவங்களுடைய ஃப்ளையிங் ஆஃபீஸராக அவங்களுடைய டெசிக்னேஷன் கிடைச்சோடனே அவங்களுடைய சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து அப்ராக்சிமேட்லி 66,000 பெர் மந்த். இந்த மெர்ச்சன்ட் நேவி வந்து இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பைசா சம்பாதிச்சுக்கிட்டே நிறைய ஊர்களுக்கு நிறைய இடங்களுக்கு ஓஷன்ஸை சுற்றி மாதக்கணக்காக நீங்கள் எதுவுமே நீங்கள் கவலைப்படாமல் உங்களுக்கு இந்த ட்ராவலிங் பிடிக்கும்னா இது வந்து ஒரு நல்ல ஃபீல்ட். மெர்ச்சன்ட் நேவியில் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. டெக் டிபார்ட்மெண்ட், இன்ஜின் டிபார்ட்மெண்ட், க்ரூ ரேட்டிங், கேட்ரிங் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கணும். அக்கார்டிங் டு தி டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் டெக் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணும் ஆஸ் எ டெக் ஆஃபீஸரா அப்படின்னா 2 பாப்புலர் மெர்ச்சன்ட் நேவி கோர்சஸ் இருக்குது. டிப்ளமோ இன் நாட்டிக்கல் டெக்னாலஜி, இது 1 year டியூரேஷன். பிஎஸ்சி இன் நாட்டிக்கல் டெக்னாலஜி 3 years டியூரேஷன். மெயினாக இந்த 2 கோர்சஸுமே நீங்கள் இந்த மெர்ச்சன்ட் நேவி கோர்சஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த கோர்சஸ் எல்லாமே அப்ரூவ்டு பை டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங். அதாவது இட்ஸ் ஃபால்ஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் ஷிப்பிங், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அப்ரூவ்ட் ஆயிருக்கா, ரெக்கக்னைஸ் ஆயிருக்கா அப்படிங்கிற காலேஜஸில் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ டெக் ஆஃபீஸராக டெக் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணணுன்னா உங்களுடைய எலிஜிபிலிட்டி, எஜுகேஷன் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து 12th ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸில் 60% ஆஃப் மார்க்ஸ் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இந்த 2 கோர்சஸ்க்குமே அதாவது பிஎஸ்சி ஆர் டிப்ளமோ இன் நாட்டிக்கல் டெக்னாலஜிக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் IMUCET, தட் இஸ் இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அல்லது ஆல் இண்டியா மெர்ச்சன்ட் நேவி எக்ஸாமினேஷன். இந்த 2 என்ட்ரன்ஸ் எக்ஸாமுமே நீங்கள் மெர்ச்சன்ட் நேவி கோர்சஸ் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 எக்ஸாமினேஷனுமே எழுதணும். அப்பார்ட் ஃப்ரம் நீங்கள் சம்டைம்ஸ் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கோர்சஸை தவிர யூ வாண்ட் டு டூ மெரைன் இன்ஜினியரிங்னா நீங்கள் IIT JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். நீங்கள் வந்து அன்மேரிட் இந்தியன் சிட்டிசன்ஸாக இருக்கணும். உங்களுடைய நார்மல் விஷன் இஸ் ரெக்கார்ட் பட் கிளாஸஸ் அப் டு +or-2.5 வந்து அலோவ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இஸ் இன்ஜின் டிபார்ட்மெண்ட். டு ஜாயின் அஸ் எ இன்ஜினியர் இன் இன்ஜின் டிபார்ட்மெண்ட்னா உங்களுடைய மெர்ச்சன்ட் நேவி கோர்சஸ் வந்து எதெல்லாம்னா BE BTech மெரைன் இன்ஜினியரிங், BE நேவல் ஆர்கிடெக்ட் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங், BE BTech மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், BE ஹார்பர் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங், BE இன் சிவில் இன்ஜினியரிங், BE இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியராக நீங்கள் மெர்ச்சன்ட் நேவியில் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபாலோட் பை மெர்ச்சன்ட் நேவியோடு நீங்கள் இந்தியன் நேவிலையுமே ஜாயின் பண்ணலாம். இந்தியன் நேவியில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுடைய கிராஜுவேஷன் லெவல், அதாவது உங்களுடைய பிஎஸ்சி குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி லெவல் வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஃபிசிக்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸோடு இருக்கணும். நெக்ஸ்ட் மெட்ராலஜி, ஓஷனோகிராஃபி, ஆட்டோமெட்ரிக் சயின்ஸ், இந்த இதுலேயும் ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ், மெயின்லி ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இருக்கிற கவர் பண்ணுற டிகிரி லெவல் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BE BTechல ஒரு 60% ஆஃப் மார்க்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் முடிச்சிருக்கலாம். ஆர் ஆட்டோமேஷன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் இதிலெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தா கூட இந்தியன் நேவியில் ஜாயின் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்சஸ் பண்ணலாம். இந்த எத்திக்கல் ஹேக்கிங் கோர்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கான எந்த டிகிரியுமே கிடையாது இந்தியாவில். இதுக்குரிய ரிலவெண்ட் டிகிரி கோர்சஸ் வந்து நீங்கள் படித்து மேற்கொண்டு இந்த எத்திக்கல் ஹேக்கிங்கில் சர்டிஃபிகேஷன் வாங்கி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதோடைய ரிலேட்டட் கோர்சஸ், டிகிரி கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா BTech சைபர் செக்யூரிட்டி ஃபாரன்சிக், BSc இன் நெட்வொர்க் அண்ட் செக்யூரிட்டி, இந்த கோர்சஸ்லாம் நீங்கள் படிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் சர்டிஃபைடு எத்திக்கல் ஹேக்கர் கோர்சஸ் முடித்து நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் மாதிரியே லா கோர்சஸுமே குட் ஆப்ஷன் தான். நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே லா கோர்சஸ் வந்து இட்ஸ் த பெஸ்ட் ஒன் ஆஃப் த குட் ஆப்ஷன். நிறைய இன்டகிரேட்டட் லா கோர்சஸ் இருக்குது. அதாவது LLBயோட கம்பைன் பண்ணி BBA ஆர் BCom ஆர் BA அந்த மாதிரி இன்டகிரேட்டட் கோர்சஸ், அதாவது 5 years கோர்சஸாக நிறைய இன்டகிரேட்டட் லா கோர்சஸ் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ ஆடிட்டர் ஆகணுன்னா நீங்கள் வந்து CA சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்சஸ் கூட பண்ணலாம்.
பிசிஎம் ஸ்டூடெண்ட் வந்து எலிஜிபிளா டு பிகம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னு கேட்டிங்கன்னா எஸ் எலிஜிபிள். நீங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ்னால சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. கண்டிப்பாக பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸால் சிஏ கோர்ஸை ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அக்கார்டிங் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பிசிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் அதர் தென் இன்ஜினியரிங் தவிர உங்களுக்கு ஒரு நிறைய கரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. Thanks for watching. Be safe. Take care.